பாரதிய ஜனதா கூட்டணி அறுதி பெரும்பான்மையை பெறாமல் 240 இடங்களை மட்டுமே பெற்றிருப்பதால் கூட்டணி கட்சிகளுடன் தான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் சிவசேனாவின் சிண்டே பிரிவு, தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகள் ஆதரவு அளித்தால் மட்டுமே அந்த 272 என்ற அறுதி பெரும்பான்மை இலக்கை எட்ட முடியும். இப்போது தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் பல்வேறு நிபந்தனைகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு நிபந்தனை துணை பிரதமர் பதவி வழங்க வேண்டும் என்று நிதிஷ்குமார் தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அல்லது மக்களவை சபாநாயகர் பதவியாவது தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த இரண்டு நிபந்தனைகளில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியின் நிபந்தனையானது மக்களவை சபாநாயகர் பதவி தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சிகளின் நிபந்தனைக்கு அவர்கள் அடிபணிவார்கள் என்றும் எதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் அதை இன்று மாலை நடைபெறும் தேசிய ஜனநாயக கட்சியின் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் தான் முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவிர சிவசேனை மற்றும் பல்வேறு சிறிய கட்சிகள், லோக் ஜனசக்தி மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட அப்னாதள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த 240க்கு பிறகு 32 இடங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய முக்கிய 3 கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகள் 2 எம்பி தொகுதி மற்றும் 1 எம்பி தொகுதி வெற்றி பெற்ற பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்களும் இந்த அவர்களது மாநிலத்தில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கோரிக்கை மனுக்களை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடம் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமாரும் தான் முக்கிய நிபந்தனைகளை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த நிபந்தனைகளில் எந்த நிபந்தனையை பாரதிய ஜனதா ஏற்கும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை ஏற்றால் மட்டும்தான் அங்கு பாஜக மீண்டும் ஆட்சியை சிக்கலின்றி அமைக்க முடியும். இந்த முக்கிய 3 பெரிய கட்சிகளான தெலுங்கு தேசம் கட்சியின் 16 எம்பிக்களும், ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் 12 எம்பிக்களும், சிவசேனா சிண்டே பிரிவின் 7 எம்பிக்களும் ஆட்சி அமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இது தவிர மத்திய அமைச்சர் பதவிகளில் தங்களுக்கு எந்தெந்த துறைகள் வேண்டும் என்றும் ஐக்கிய ஜனதா தளமும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியும் நிபந்தனை விதித்திருப்பதாகவும், ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பான கோரிக்கைகள் ஏற்கனவே மத்திய அரசிடம் விடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இப்போது அந்த கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல அங்கு பீகார் மாநிலத்திலும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் கோரிக்கைகள் உள்ளிட்டவற்றை நிறைவேற்றி தர மத்திய அரசுக்கு நிர்பந்தம் அளிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 2014, 2019 ஆண்டுகளில் தனி பெரும்பான்மையுடன் 282, 303 என்ற எண்ணிக்கையை பெற்று ஆட்சியை அமைத்த சூழ்நிலையில் இப்போது 240 என்ற அறுதி பெரும்பான்மையை எட்ட முடியாத இலக்குடன் அது பெரும்பான்மை இல்லாத கட்சியாக இருப்பதால் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அரசை தான் இப்போது பாஜக அமைக்க முடியும். அந்த கட்சிகள் விதிக்கும் நிபந்தனைகளை அவ்வப்போது நிறைவேற்ற வேண்டிய நெருக்கடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தஸ்னிமா பானு.